99% இதை நான் ஃபாலோ பண்ணேன். பட் அந்த 1% எங்கேயோ எனக்கு லேக் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் யூ. வெல்கம் டு மை நியூ சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் ஆன் பிகேமிங். ஸோ ஒரு 6 பாயிண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டாப் சேசிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். என்னதான் நீங்கள் அவுட் சோர்சஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக வேல்யூவாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க. இஸ் த சேஞ்ச் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அபவுட் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் ஆர் இம்ப்ரெஸிங் சம்மன் எல்ஸ்? அண்ட் ஸ்டெப் 2, ஆக்ட் லைக் யுவர் ஃபியூச்சர் ஐடென்டிட்டி டுடே. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற விஷயத்த இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கோல் செட் பண்ணி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 3, கண்ட்ரோல் யுவர் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட். ஒரு 10 மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணி உங்களோட பர்டிகுலர் ஸ்பேஸை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். பிகாஸ் யுவர் என்விரான்மெண்ட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் யூ, இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் who you are. And step 4, build self trust through discipline. ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு பர்டிகுலர் திங்கை நான் கண்டினியூவாக பண்ணுறேன்னா அப்படின்றத பாருங்கள். பிகாஸ் யுவர் ப்ராமிஸ் ஆர் ஸோ வேல்யூபிள். ஸோ பேலன்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு அழகாக ஒரு PDF எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன்.